வீட்டில் மல்லி இலை இருந்துச்சுன்னா அது கூட தேங்காய் மட்டும் சேர்த்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இந்த தேங்காய் மூடியில் அரை மூடி தேங்காய், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பின்னாடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு அரை கப் தண்ணியை மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னியை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாயை எண்ணெயில் தாளித்து அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.